ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய், 4-5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச பருப்பு கூட கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2த்தையும் சேர்த்து பிணைஞ்சிட்டு நம்ம அந்த பருப்பை உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட இப்போ நான் ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காவை குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததை எடுத்து குழம்புக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.